அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது ஜூலை மாத ராசி பலன்கள். முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் 16ஆம் தேதி. ஜூலை மாதம் 18ஆம் தேதி கடகமனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிலையை அடைகிறார். செவ்வாய் பகவான் சிம்ம மனையில் வீற்றிருக்கிறார் அல்லவா, கேதுவோடு சேர்ந்திருக்கார். அந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் 28ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவான் ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். ஸோ இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று மிதுன மனைக்கு பயிற்சியாகிறது. ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இருக்க சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கன்னிமனையில் பிரவேசிக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும், என்ன பலன், எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல லாபத்தையும் லாபத்தை பற்றிய சிந்தனை உணர்வுகள் இதெல்லாத்தையும் கொடுக்கும் நல்ல தன்மை தான். ஆனால் இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூலை 18ஆம் தேதி புதன் வக்ரமாகிறார். வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறிய தன்மை. கொஞ்சம் அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்போ நிதானமாக செயல்படணுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சனியும் வக்ரம் பெற்று லக்னத்தை பார்க்குறார், ராசியை பார்க்குறார். எப்போ வக்ரம் பெறார்? அதே 13/7/2025 அன்று சனி பகவான் வக்ர நிலையை அடைந்து எங்கே பார்க்குறார்? உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ சனி என்னாலே நிதானம் பொறுமை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வக்ரமாகும்போது நிதானம் இல்லாத தன்மையை கொடுக்கும், பொறுமை இல்லாத தன்மையை கொடுக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சு எதையாவது ஒன்று செஞ்சு ஒரு குழப்பமான தன்மையை ஏற்படுத்திவிடும். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும், நிதானமாக செயல்படணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். தன விஷயம், பொருளாதார விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் எப்படி இருக்கார்? 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ஸ்தான பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் ஆட்சி பலம், சுக்கிரன் வலிமை இருக்குது. 2ஆம் அதிபதி வலிமையாக இருக்குது. குணம், அதாவது குடும்பம் நன்றாக இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி வலிமையை உட்கார்ந்துருக்காரு, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வலிமையாக இருக்காரு. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போது, தனம் சிறப்பு பெறுகிறது, தனம் நன்றாக இருக்க போது, குடும்பத்துக்கு தேவையான தனவரவுகள் இந்த மாதம் சிறப்பு பெறும். பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. கடைசி நிமிடத்திலாவது உங்கள் கைக்கு பாக்கெட்டில் பணம் நிரப்பக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம். ஏன் இந்த ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, 2ஆம் அதிபதி வலுப்பெறுகிறது, ஓகே ஸ்ட்ராங்காக இருக்காரு. குரு பார்க்குறார். குருங்கிறது தனக்காரகன். காரக கிரகமான குருவும் 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான அத்தனை அம்சங்களும் உங்கள் முன்னாடி கண் முன்னாடி தென்படும். அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அதற்கான உங்கள் முயற்சிகள், பொருளாதாரத்தை வளர்த்துவதற்கான முயற்சிகள், அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பது, அதற்குண்டான அந்த தன்மைகளை எல்லாம் விரிவாக்கம் செய்வது, இதெல்லாம் தானாக அப்படியே செட் ஆகும், இயல்பாகவே உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஒன்றிணைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏற்கனவே குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் அல்லது கொஞ்சம் பிரிஞ்சு கருத்து வேறுபாடோடு இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்கள். அப்போ நல்லா இருக்க போறீங்க, புரிந்து கொள்ள போறீர்கள்.
குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு அந்யோன்யத்தை பெருக்கிக் கொள்ளுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும். வாக்கு நல்லா இருக்கும், உங்க பேச்சு அழகா இருக்க போகுது. சுக்கிரன் அல்லவா, சுக்கிரன் சொல்லவே வேண்டியதில்லை, அழகு. அழகாக இனிமையாக எந்த இடத்துல எதை பேசணும் இதெல்லாம் பேசுவீங்க. எல்லா இடத்துலையும் நிதானம் தேவை. நிதானம் ஒன்று மட்டும்தான். நிதானம், பிடிவாத குணம், மேலோங்கக்கூடிய தன்மை. ஸோ இது மட்டும் அதை கரெக்டாக கண்ட்ரோல் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். 4ஆம் அதிபதி, அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய தாயை ஸ்தானத்தின் அதிபதியான அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தாய் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 4ல் ஒரு உயிர் காரகத்துவம் அப்படின்றது தாய். தாய் நன்றாக இருக்க போகுது. தாயை பற்றிய சிந்தனை உணர்வுகள் உங்க மனசுல தோன்றிக்கொண்டே இருக்கும். தாயை விட்டு நீங்க நெடுதூரமாக இருந்தாலும் தாயோட அந்த ஒரு உறவுங்கிறது ஒரு நல்ல ஒரு பேணி காக்கக்கூடிய தன்மை. தாயை பற்றிய கவனிப்பு, தாயை பற்றிய எண்ண ஓட்டங்கள் சிறப்பு பெறும். தாயினுடைய சொத்துக்கள், தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த அந்த சில பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வதற்குண்டான ஒரு காலகட்டம். சூரியன் அங்கு பார்க்கிறார். அப்போ சூரியனும் பார்க்குது, குருவும் பார்க்கிறார். அப்போ இந்த 2 கிரகங்கள் ஒன்றாக பார்த்து கொண்டு 4ஆம் இடத்தை வலுப்படுத்துறதுனால 4ஆம் இடத்தை நீங்கள் வலுப்படுத்துவதற்குண்டான ஒரு காரணமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும். 4ல் என்ன இருக்குது? தாயை பற்றிய சிந்தனைகள், அது ஓகே. வீட்டை குறிக்கக்கூடிய இடம், அப்போ வீடு வாங்குவீங்க, என்ன ஓட்டங்களை தரும். சுக்கிரன் வலுவாக இருக்கார், வீட்டு காரகிரகம் வலுவாக இருக்குது. 4ஆம் இடம் வலுப்படுத்தப்படுகிறது குருவின் பார்வையால். சூரியன் விரையாதிபதியாக இருந்தாலும் என்ன ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு முதலீடு தானே. 12ஆம் அதிபதி என்ன முதலீட்டை கொடுக்கக்கூடியதால், அப்போ ஒரு முதலீடு செய்வீங்க. வீட்டை வாங்கலாம், அல்லது இடத்த வாங்கலாம், அல்லது விவசாய நிலம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி எதை வாங்கினாலும் வாங்குவதற்குண்டான ஒரு மாதமாக அமையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. 4ஆம் இடம்ங்கிறதுல படிப்பை கொடுக்கக்கூடிய இடம். படிப்பு அங்கதான் இருக்கு. அப்போ படிப்பு நல்லா இருக்க போகுது. குரு நல்லா இருக்கார், புதனும் 11ஆம் இடத்துல இருக்கு. அப்புறம் என்ன, படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். நல்ல மார்க் வாங்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஏற்கனவே +2 முடித்தவங்க நல்ல கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அப்போ கன்னிக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். ஃபைனல் இயர் இருக்கீங்க, படித்து முடிச்சிடுறீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் வேலை வாய்ப்பு போய் சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புகள். அப்போது நல்லா இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள், வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும் மாணாக்கர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கார். அப்போ கடனை கொடுக்குமா கெடுக்குமா அப்படின்னா கடனை கெடுக்கும். கடனை அடைச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும். முதல்ல கடனை அடைச்சிட்டு மற்றது பார்க்கலாம். அல்லது சுப கடன், ஏதோ ஒரு வகையில் கடனை பற்றி என்ன ஓட்டங்களை கொடுக்கும். ஒன்று கடனை அடைப்பதற்கான வேலையை எடுப்பீங்க, அல்லது கடன் வாங்கி சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. அப்போ கடன் என்கின்ற அமைப்பு இந்த மாதம் உங்கள் என்ன உணர்வுகளில் கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றிய டிஸ்கஷன் உங்களுடைய குடும்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். அப்போது சனி வேலையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் 7ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கும்போது வேலை இல்லாத கன்னிக்கு வேலை கொடுத்துரும். ஏன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்க போகிறார். எப்படியோ ஒரு உக்கிரமாக செயல்பட்டு விவேகமாக செயல்பட்டு ஒரு வேலை வாங்கி கொடுத்துரும், அவ்வளோதான். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்காங்க. ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி இருக்குது. வேலை உண்டு, வேலையில் மாற்றம் உண்டு. சூரியன் பலமாக இருக்கார் 10ஆம் இடத்துல. சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது திக்பலம் அடைகிறது. அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள். இந்த கன்னிராசி என்பர்கள் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசி என்பர்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்த ப்ரமோஷன், அல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை, அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம்.
இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூட அதிகாரத்தை கொடுக்கும். ஏன்னா சூரியன் வலுப்பெறுதல்ல. அப்போ ஒரு தலைமை பண்பு, ஒரு நிர்வாகத்திறன் மேம்படக்கூடிய தன்மை, எந்த வேலை கொடுத்தாலும் கச்சிதமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும். தகப்பன் சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்க போகுது. 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி வலிமை பெறுது. தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம், தந்தை நன்றாக இருக்க போகிறார். தந்தை காரக கிரகம் சூரியன் 10ல் திக்பலத்தோடு இருக்கு. இந்த மாதம் 11ஆம் இடத்துக்கு போய் சேர்றார். அப்போ தந்தையால 9, 10 தந்தையால சூப்பராக இருக்க போகுதுன்னு அர்த்தம். தந்தையினால் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த கன்னி ராசி என்பர்கள். தந்தையின் சொத்துக்கள், தந்தையின் தொழில்கள், அரசியல்வாதிகள், அந்த சூரியனுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் ஒளி சம்பந்தப்பட்ட, மின்சாரம் சம்பந்தப்பட்ட, அரசு சம்பந்தப்பட்ட, அப்புறம் அந்த மாதிரி, அதாவது உயர்வு, சூரியன் என்னாலே சுற்றி வரும், எல்லா இடத்துலையும் போய் சுற்றி வரும். அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி வரக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, சூரியன்னா கௌரவம், அந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அந்த சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கறதுனால சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேய வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் வேறுபடும். இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு பாருங்கள். சரியாக பொருந்தி வருகிறதா அப்படின்னு செக் பண்ணுங்க. பொருந்தி வரலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன், புத்திநாதன் 6, 8, 12ஆம் இடத்தோட தொடர்பு அல்லது அதிபதி தொடர்போட இருக்கும், அல்லது பாவ கிரகங்களுடைய இணைப்பில் இருந்து தசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது, தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற விதி அமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது. அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. எப்போ தான் சார் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.